பரலோகத்தின் பிதாவே, நன்மையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, கடந்த 6 நாட்களாய் எங்களை நேசித்து எங்களை பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலே உங்களை ஆராதிக்கும்படி உங்கள் சன்னிதானத்துக் கொள்வது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் கொண்டு ஒரு பரியந்தம் நீர் எங்களை ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பொருட்படுத்திக்கோங்க, நீங்கள் நடத்துங்க. அப்பா, நீங்கள் எல்லாம் இந்த ஓய்வு நாளிலே உங்கள் ஆராதிக்கிறார்கள், அவர்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. தகப்பனே, எங்களுடைய துதிகள் எங்களுடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இன்றைக்கும் வீடுகள் தோறும் நடந்து கொண்டிருக்கிற ஜெபங்கள் உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம். இந்த லாக்டவுன் டேஸில் உங்கள் கருப்பிள்ளைகளோடு இருந்து அற்புதமாய் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, நீங்கள் நடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். ஆபிரகாம் சாராளை அவர் ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் சாராளை அவர் ஆசீர்வதித்தவர்,
நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தார் என்று நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே செய்வார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே செய்வார். காணாமொரு கல்யாணத்தில் வந்த தேவனே, இந்த நாள் ஜெபத்தை நீர் ஆசீர்வதியும். காணாமொரு கல்யாணத்தில் வந்த தேவனே, இந்த நாள் ஜெபத்தை நீர் ஆசீர்வதியும். அன்று செய்த அற்புதங்கள் அதிசயம் எல்லாம் இன்று செய்ய வந்தவர் நீரே. அன்று செய்த அற்புதங்கள் அதிசயம் எல்லாம் இன்று செய்ய வந்தவர் நீரே. நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே செய்வார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே செய்வார். உங்களை பெருகவே செய்வார். தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். నా ఆపత్కాలమందు నేను ప్రభువును వెతికితిని. రాత్రి వేళ నా చెయ్యి వెనుక తీయకుండా చాపడి ఉన్నది. నా ప్రాణము ఓదార్పు పొందనల్లకి ఉన్నది. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. నీవు నా కన్నులను మూతపడనీయవు. నేను కలవరపడచ్చు మాట్లాడలేక ఉన్నాను. பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்தித்தேன். నేను పాడిన పాట రాత్రి ఎందుకు జ్ఞాపకం చేసుకొందును, హృదయమును ధ్యానించుకొందును. దేవా, నా ఆత్మ తీర్పు మార్గముగా శ్రద్ధ దిగలను. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ. ఆయన కృప ఎన్నటికీ లేకుండా మానిపోయినా, ఆయన సెలవించిన మాట తరతరములకు తప్పిపోయినా, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அழைத்துக் கொண்டாரோ என்று అంత వరుసలో எல்லாருமே சேர்ந்து படிப்போம். అందుకు నేనిలాగా అనుకొనుచున్నాను, మహోన్నతుని దక్షిణాస్తము మార్పులను అనుకోవటకు నాకు కలిగించినవి. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி எஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் சோர்ந்து போன நேரத்திலே பொருளாதாரம் கர்த்தாவே, எல்லா விதமான சூழ்நிலையும் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே விழுந்து போன நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய பலத்த கைகளில் எங்களை கர்த்தாவே தாங்கி பிடித்து ராஜா ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி அற்புதமாகவும் அதிசயமாகவும் கர்த்தாவே எங்களை போஷித்து ராஜா சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றி பெற்று கொள்கின்ற வாக்கியங்களை தந்து ராஜா நீ வழிநடத்துவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்கிற கர்த்தாவே, கோடான கோடி நன்றி ராஜா. இது கர்த்தாவே வருகின்ற காலங்களில் அபிதமாக எங்களை ஆசீர்வதித்து ராஜா. இதோ கர்த்தாவே துன்மார்க்க வழியிலே நாங்கள் போய் சிக்கிக்கொள்ளாத படிக்க ராஜா, உங்களுடைய பரிசுத்த வழியில நிலைநிறுத்து ராஜா. ஒவ்வொரு நாளும் நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. எங்களுடைய இருக்கும் நீங்கள் கற்பிக்க வேண்டுமா இருக்கிறீங்க கர்த்தாவே. நீர் ஆதரவு செய்யும் கர்த்தாவே, நீ ஆசீர்வதியும் கர்த்தாவே. இது கர்த்தாவே நாளை தினம் குறித்து வருத்தப்படாதே, இது அது என்னுடையது என்று நீ உழைக்கிறீங்களே பாஸ். நமக்கு நன்றி செலுத்த கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் ஆதரவு செய்து நீ ஆசீர்வதிப்பட்டார். உங்கள் நிலைநிறுத்தவர்களாக மாற்றுங்க ராஜா. செய்யக்கூடிய ஒவ்வொரு அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் கர்த்தாவே நாங்கள் என்ன பாக்கியம் செய்ய வைக்கிறோம் என்று தெரியாதுப்பா. நீர் ஆதரவு செய்யும், நீர் ஆசீர்வதிப்பட்டா, நீ பலப்படுத்தும் ராஜா. ஒரு விசுவாசிகளுக்குரிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்கத்தா. என்ன விதமான போராட்டங்கள் இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் கத்தா, மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கத்தா, எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி ராஜா உண்மையிலே நல்லது ஒரு ஓட்டத்தை ஓடுகிறவர்களா நீங்கள் மாற்றுங்க ராஜா. நீர் ஆதரவு செய்ய ஆசீர்வதிப்பட்டா, நீ பலப்படுத்துங்க. எல்லா துதி கனமையும் ஒருவரும் பட்டு செலுத்துகிறேன்ப்பா.
என் மீட்பர் இரட்சகருமான மகா பரிசுத்தருமான இயேசுவின் பெருமைகள் நல்ல பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சம்பாதி நாளில் தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ராஜா உம்மை துதிக்கும்படி தேடி உம்மை ஆராதிக்கும்படி ராஜா உம்முடைய சமூகத்துக்கு தகப்பனே அமரும்படி தகப்பனே நீர் கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக உம்மை செலுத்துகிறோம். அப்பா, இவ்வளோ நேரம் துதியோடு ஆராதனையோடு ராஜா நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்கள் இரக்கமும் உங்கள் கிருபையும் உங்கள் தைரியம் கொடுத்து ராஜா எங்களை போஷித்து வந்ததற்காக உமக்கு செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் தகப்பனே நீர் எங்களுக்கு துரோகம் செய்ய அப்பா, நாங்கள் வழி தவறி போனாலும் தகப்பனே எங்களோட சிந்தனைகள் மாறுபட்டாலும் தகப்பனே அப்பா மீண்டும் தகப்பனே அப்பா உங்களுடைய இறக்கங்களால் உங்களுடைய மிகுந்த உருக்கங்களால் ராஜா எங்களை இழுத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்தி வருவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா தகப்பனே. இது உலகத்தில் இருக்கிற எவ்வளோ கலக்கத்தில் ராஜா அப்பா நாங்கள் சோர்ந்து போகாத படிக்கிறப்பா, நாங்கள் தெரியாத படிக்க தகப்பனே ஒவ்வொரு நாளும் எனக்கு தைரியத்தை கொடுத்து நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, இதோடு தகப்பனே உங்கள் இருதயம் களமாகவும் திகையாமலும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கின்றேன். உங்களுடைய தகப்பனே அப்பா மிகுந்த தகப்பனே கிருபையான தகப்பனே அப்பா தேர்தலான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு விசுவசிக்கிறோம். அப்பா இதோ தகப்பனே இந்த கொள்ளை நோயினாலே தகப்பனே அப்பா பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே அப்பா இது எதனால கடந்து வந்தது சொல்லி தகப்பனே உமக்கு தெரியும் ராஜா. ஆவியானவரே இதோ தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே அப்பா உங்களுடைய கருத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அப்பா உமக்கு விரோதமாக எழுந்திருந்தாலும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னித்து ராஜா உங்களுடைய மிகுந்த இறக்கங்களில் ராஜா அப்பா பிள்ளைகளுக்கு தகப்பனே இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்து தகப்பனே ஒவ்வொருத்தரும் பரிபூர்ணமாக குணமடையும்படி தகப்பனே அப்பா நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே இது கடந்து வந்தது ராஜா அப்பா இது மறுபடியும் மீண்டும் தகப்பனே சீக்கிரமாய் கடந்து போக நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவன் தகப்பனே உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா பூமியானது அக்கிரமம் கொண்டிருக்குது சொல்லி ஒவ்வொருத்தரும் உணரும்படி தகப்பனே அப்பா ஒவ்வொருத்தரோட மனக்கண்களை நீங்க திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இது அறியாத ஜனங்கள் தகப்பனே அப்பா உண்மை அறிந்திருக்கிற பிள்ளைகள் தகப்பனே வழி தவறி இருக்கிறாங்க சொல்லி தகப்பனே உங்களுடைய கோபம் ராஜா உங்களுடைய உக்கிரகம் தகப்பனே எங்களை மீது வராதபடிக்கு தகப்பனே இதோ தகப்பனே அப்பா எங்க தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் இருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க டேடி. எங்களுடைய காலங்களை நாம் வீணடிக்காதபடிக்கு தகப்பனே ஆம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வாரத்தோடு ஜெபிக்கிற தகப்பனே அப்பா ஜெபாவிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க முற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் தகப்பனை தவறு செய்திருந்தால் எங்களை மன்னிங்க அப்பா. நாங்கள் ஜபத்துக்கு நேரம் கொடுக்காமல் இருந்தால் எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா மீண்டும் ஒரு விஷயங்களை மன்னித்து தகப்பனே அதிக நேரம் உங்களிடத்துல செலவழிக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா இந்த உலகம் மாயையானது சொல்லி உணரும்படி தகப்பனே ஆம் தகப்பனே அப்பா தகப்பனே காணாத பரலோகத்தை காணுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க டாடி. எங்களை பலப்படுத்துங்க ராஜா. அப்பா எங்க தேசத்துக்காக திறப்பிடிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசி குடும்பமும் தகப்பனே அப்பா தகப்பனே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஜெப வீராங்கனைகளாக நீங்க எழுப்ப வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய காலங்களின் நேரங்களில் கூட்டுங்க ராஜா. எங்களுடைய சிந்தனை எப்போது ஜபத்திலே இருக்க நீங்க திரும்ப செய்யும். நாங்கள் வேலை செய்திருந்தாலும் தகப்பனே வேலை நேரத்துல ராஜா அப்பா எங்க வீட்டு வேலை காரியங்களிலும் கூட தகப்பனே எங்களுடைய சிந்தனை உண்மை நோக்கி இருக்க திரும்ப செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய நாவை எப்போதும் துதிக்க திரும்ப செய்யும். எங்க ஆத்துமாவை எப்போதும் ஓடு பேசுவதற்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே அப்பா உடைய கரைகளோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே மீண்டும் தகப்பனே அப்பா இந்த வைரஸ் நோய் குறித்து தகப்பனே உங்களிடத்துல மன்றாடுகிற ராஜா. ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவீங்க டாடி. இந்த தொற்று மீண்டும் பரவாத படிக்கு தகப்பனே உங்களுடைய கிருபை தந்து ராஜா நீங்க ரசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே ஒவ்வொருத்தர் நீங்க ஆளுகை செய்யுங்க டாடி. எங்க சிறுவர் சபை விசுவாசி குடும்பங்களை இம்மட்டுமா நீங்க போஷித்து வந்திருக்கீங்களே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இதுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் ராஜா உங்களுடைய இறக்கம் கொடுத்து தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் உறுப்புகளை பாதுகாத்து ராஜா எங்களுக்கு பலத்தை கொடுத்து தகப்பனே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ராஜா நடத்துவதை கிருபைக்காக நன்றி அப்பா.
தகப்பனே அப்பா உம்மிடத்திலே வந்து சேர கிருபை செய்யும். எங்களை வழி உம்மிடத்திலே வர கிருபை செய்யும் அப்பா. அப்பா இன்றைக்கு மரித்தாலே ராஜா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. எங்க சபை விசுவாசி பிள்ளைகள் ஒருவரு தவறாதபடி ராஜா பரலோகத்திலே நாங்கள் ஒரு குடும்பமாய் உம்மை சந்திக்க கிருபை செய்யும். ஜெபிக்கிறோம் டாடி. எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆவியினால நீங்க நிரப்புங்க டாடி. நாங்க போகிற இடம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும் தகப்பனே. ஆம் தகப்பனே எங்கள் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும் ராஜா. அப்பா உங்களுடைய கரை இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்த விதமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க டாடி. எங்கள் வழிகளுக்குள்ள சிறப்படுத்துங்க அப்பா. இதோ எங்க சபைகளை உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். என் மட்டும் நீங்க நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே இத்தனை ஆண்டுகள் தகப்பனே இதோ 21ஆம் தேதி தகப்பனே அப்பா அந்த ஆண்டு தகப்பனே இந்த 9 ஆண்டுகள் ராஜா நீங்க நடத்தி தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி டாடி. அப்பா அந்த சூழ்நிலைகள் மாறட்டும் தகப்பனே. ஆளுங்கள் திரைக்கப்பட கிருபை செய்யும். விடுதலையாய் ஆத்மாக்களுமே ஆராதிக்க கிருபை செய்யும் தகப்பனே. உங்களுடைய வருகை சமீபம் சொல்லி அனைவரும் உணர கிருபை செய்யும் தகப்பனே. இதோ இனி காலம் செல்லாது சொல்லி தகப்பனே. உங்களுடைய வார்த்தையின்படி ராஜா இதோ காலம் சமீபமாயிட்டு சொல்லி தகப்பனே. ஒவ்வொருத்தரும் உணரும்படி நீங்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே எங்களை வழி நடத்தி நீங்க நடத்துங்க ராஜா. இதை நடத்துற ஊழியக்காரர் எங்க குடும்பங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இம்மட்டம் நீங்க நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் பலத்தை கொடுத்து உங்களுடைய பரலோக ஞானத்தை கொடுத்து ராஜா உங்களுடைய வல்லமை உங்களுடைய மகிமை கொடுத்து நீங்க நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்க நீங்க கிருபை செய்யணும் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தகப்பனே எங்க கிராம கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்க கிராம மக்கள் ரட்சிக்கப்பட நீங்க கிருபை செய்யும். இந்த சபையை சுற்றியுள்ள குடும்பங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய கண்களை நீங்க திறந்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் டாடி. உண்மை அறியும்படி தகப்பனே அப்பா நீரே மெய்யான தேவன் சொல்லி உணரும்படி தகப்பனே ஒவ்வொருத்தரும் நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க வழி நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் பிள்ளைகளே. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபரை பொறுத்து நம்ம தியானிக்கிறோம் இல்லையா. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்தை பொறுத்து நம்ம தியானிக்கிறோம். போன வாரத்தில் கர்த்தருடைய கிருபையினாலே யோனாத்தான் பொறுத்து நம்ம தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே கூட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கொர்நேலி குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தொடர்ந்து லாக்டவுன் பீரியட்ல நம்ம அப்போஸ்தலர் காரியங்கள் தியானித்து வருகிறோம் இல்லையா. அதே போன்று இன்றைக்கு நாளிலே கொர்நேலியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா குணாதிசயங்கள் நம்ம தியானிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் காரியங்கள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள் வாசிக்க கவனமாக கேட்கலாம். அப்போஸ்தலர் காரியங்கள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்க சில வசனங்கள் கேட்கலாம். இத்தாலியா பட்டணம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதிச்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, வாசிக்கப்பட்ட திருவசனத்தை அடிமைகள் கருத்தில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய பரலோக மன்னாவை நிறுத்தாலும் நேர் பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை பலவான்களா இன்றைக்கு கொர்நேலி குறித்து நாங்கள் தியானிக்கும் போது கொர்நேலி வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய குணாதிசயங்கள் அப்பா நீர் எங்களை கற்றுத்தாரு. We should have to learn some character things from Cornelius. நீர் எங்களோட பேசுங்க. நாங்கள் கேட்போம். இயேசு நாமத்தில் கேட்போம். நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் மிகுவான அருமையான தெய்வஜனமே, இந்த நாளிலே கூட கொர்நேலி குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும்
தேவனுடைய கிருபையினாலே கொர்நேலி குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். ஒவ்வொரு கேரக்டர் நம்ம பைபிள்ல ஆண்டவர் எழுதியிருக்கிறாருன்னா அதுல இருந்து சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆமா, இன்றைக்கு ரொம்ப கவனத்தோடு நமக்கு ஆண்டவர் என்னென்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம கேட்போம். 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது கொர்நேலியை அறிமுகப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுத விரும்பினார். பக்தி உள்ளவன் என்று சொல்லி அறிமுகப்படுத்த விரும்பினார். மட்டுமல்ல, அவன் சதாதிபதி அப்படின்னா 100க்கு அதிபதி என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவனை அறிமுகப்படுத்துகிறார். அதிகாரம் உடையவன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அறிமுகப்படுத்துகிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குறித்து அட்ரஸிங் கொடுக்கும் போது நீங்க கூட நிறைய நேரங்கள்ல உங்க நண்பர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொல்லுவீங்க, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கலாம். அதே போன்ற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் மற்றவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா அவர் எப்படி அட்ரஸ் பண்ண நம்ம விரும்புகிறோம். கொஞ்சம் வாசித்து பாருங்க. 1ஆம் வசனத்துல இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபதி, அவன் அதிகாரம் உடையவன். 100 பேர் அவன் கீழே இருக்கிறாங்க, கண்ட்ரோல். போர் வீரர்கள் அவன் கையில இருக்கிறாங்க. ஒருவன் வருஷனா வருவான், ஒருவன் போசனா போவான். அவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கிறான். அவருடைய வேலை சொன்ன பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன். பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை இன்னைக்கு நம்மளை அட்ரஸ் பண்றாருன்னா நம்மளை பத்தி அப்படி சொல்ல முடியுமா? அவன் தேவ பக்தி உடையவன். அவன் வீட்டாரை, அவன் குடும்பத்தாரை, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளை தெய்வ பக்தியில நடந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்ல முடியுமா? இத்தனைக்கும் கொர்நேலி யூதன் அல்ல, ஒரு அந்நிய ஜாதிக்கு சேர்ந்த மனிதன், ஆண்டவரை முற்றிலும் அறியாத ஒரு மனிதன். ஆனாலும் ஆண்டவரை ஜெபம் பண்ணுகிறவன். Today God also willing to introduce you to word like this. இவ்விதமா ஒரு பக்தி உள்ளவன் இருந்தான், அவன் தேவனை நேசிக்கிறவனாய் இருந்தான் என்று சொல்லி உங்கள் பேர் பக்கத்தில் இப்படி ஆண்டவர் சொல்லி கொடுக்க விரும்புகிறார். இந்த காலங்களிலே ஆண்டவராகிய தேவன் பைபிளில் ஏதோ ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கடைசி காலங்களில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் புத்தி சொல்லி கொடுக்கிறதுக்காக, யுகாந்தத்திலே நமக்கு புத்தி உண்டாகும்படிக்கு தேவன் ஒவ்வொரு கேரக்டரையும் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு வாரம் கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு கேரக்டர் நம்ம பார்க்கிறோம். மேல் ஓட்டமாய் படிச்சு கொண்டு போகும்போது அதுக்குள்ள ரகசியமாய் இருந்திருக்கிற காரியங்கள் நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. நீங்க அதை தியானித்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் என்னோட நீங்க அதிகமான காரியங்கள் அந்த கேரக்டர்ல இருந்து வெளிக்கொண்டு வர முடியும். ஒவ்வொரு நபருக்குள் இத்தனை குணாதிசயங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனை அறியாதவன், அந்நிய ஜாதிக்கு சேர்ந்தவன், ரோம் பட்டணத்துக்கு சேர்ந்தவன், ஒரு ரோமனாயிருந்து இன்றைக்கு தேவனுக்கு ஜெபம் பண்ணுகிறவராய் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் உன் பெயருக்கு பின்னாடி இவன் பக்தி உள்ளவன் என்று சொல்ல விரும்புகிறார். தன் குடும்பத்தை அருமையாய் நடத்தத்தக்கவன், தன் குடும்பத்துக்கு சாட்சி உள்ளவன், தன் சபைக்கு சாட்சி உள்ளவன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குறித்தியும் சொல்ல விரும்புகிறார். அதுக்கேற்ற மாறி நம்ம வாழ்ந்து காட்டணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம் 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான். ஒரு வினாடி
பிரைஸ் தி லார்ட். ஓகே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவுசெய்து கேட்கலாம். இரண்டாவது வசனத்தை மீண்டும் ஒரு வாட்டி வாசிக்க கேட்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. நல்ல கவனிங்க, இந்த ஒருவேளை அந்நியனாய் இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற நல்ல மனசாட்சி ஜனங்கள் எல்லாருக்கும் தர்மம் பண்ணுகிறவனாய் அவனை மாற்றுச்சு. தர்மம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். அடுத்தது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்ப பார்த்தாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை பார்த்து ஜெபம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். பாருங்க, ஒவ்வொரு குணாதிசயமும் நல்ல குணாதிசயம் தான், ஒரு குறையும் சொல்ல முடியல. நல்ல மனுஷனாய் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற மனுஷனாய் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தான தர்மங்கள் செய்கிறவனாய் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஜெபம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். பிறகு பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும். இவன் செய்திருக்கிற தான தர்மங்களால, இவன் செய்திருக்கிற ஜெபத்தினாலே தேவனுடைய தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய கண்கள் இந்த முழுவதும், உலகத்தை முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? நம்ம நோக்கங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஜெபங்கள் அனைத்தையும் தேவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். வானத்திலிருந்து ஒரு தூதன் அனுப்பி பேசுறாரு. தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் எதிர்ச்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து போய், ஆண்டவனே என்ன என்றான். ஐயா, கொர்நேலி பேர் வைத்து கூப்பிடுறீங்களே, என்ன ஐயா, நான் எதுவும் தப்பு பண்ணலையே, நான் நல்லவன் போல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நல் மனசாட்சியோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், என் குடும்பத்தை ஒழுக்கமாய் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் திறப்புல இருக்கிறேன் என்று சொல்லி பேசுகிறது நம்ம பார்க்கிறோம். சதாதிபதிகளே சுமார் புதிய ஏற்பாட்டு காலத்துல 7 பேர் நம்ம பார்க்கிறோம். சதாதிபதி இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லவங்க தான் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். வேண்டுமன்றவங்க ஜஸ்ட் அவுட்லைன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சதாதிபதி லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் இருப்பார். அவர் கப்பர்நகூம்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வரும்போது, இயேசுப்பா, என்னுடைய வேலைக்காரன் நோயாளியா இருக்கிறான், சுகமில்லாமல் இருக்கிறான், ஐயா அவனை தொட்டு சுகமாக்குங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இயேசுப்பா சொன்னார், நீ போப்பா, நான் வீட்டுக்கு வரேன். அந்த சதாதிபதி, ஐயா, ஒருவன் நான் வர சொன்னா வருவான், போ சொன்னால் போவான், எனக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு, ஆனாலும் நீர் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீர் வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான். எவ்வளவு பெரிய விசுவாசம். ஒரு சதாதிபதி அங்கே பார்க்கிறோம் லூக்கா சுவிசேஷத்திலே. இன்னொரு சதாதிபதி மத்தேயு 27:54 பார்க்கலாம். அதே சதாதிபதி மார்க்கு சுவிசேஷம் 15:39 பார்க்கலாம். யார் தெரியுமா? ஏசப்பா மறுத்து போன உடனே, அப்பா, இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்ன சதாதிபதி, இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன், பாருங்க வானம் இருந்து போயிடுச்சு என்று சொல்லுகிறது ஒரு சதாதிபதியை நம்ம பார்க்கிறோம். அவன் வாயாலே அறிக்கை செய்யறது நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக அப்போஸ்தல காரியங்கள் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் கொர்நேலி என்கிற சதாதிபதி. அவரை குறித்து தான் நம்ம இன்றைக்கு தியானிக்கிறோம். அவர் தான் தேவதூதரை கண்டு பயந்து பேசுறார், ஐயா, நான் ஒன்னும் தப்பு செய்யலையே. நான்காவதாக அப்போஸ்தல காரியங்கள் 22ஆம் அதிகாரம் 25-29 வரைக்கும் பார்த்தோம்னா, போன வாரத்துக்கு முந்த சாட்டர்டே நம்ம தியானிச்சோம் இல்லையா? பவுலை பந்தகங்கள்ல வைத்திருக்கிற சதாதிபதி. 5-6 சதாதிபதிகள் 2 பேர் இருக்கிறார்கள். கொஞ்சம் 5-6 சதாதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பவுலை 40 பேர் யூதர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடும் போது
அந்த அதிகாரி 2 சதாதிபதிகளை 200 பேர் கூட அனுப்பி நம்ம அனுப்புறது நம்ம பார்க்கிறோம். அந்த 2 சதாதிபதிகள் அப்போஸ்தலர் காரியங்கள் 23 வாசித்தீங்கன்னா 2 சதாதிபதிகள் பவுலை கொண்டு போனாங்க. எங்க? ஃபேலிக்ஸ் ஆண்ட கொண்டு போனாங்க. நேத்து நைட்டு கூட நம்ம தியானிச்சோம் இல்லையா? ஃபேலிக்ஸ் கொண்டு ரோம் நகரத்துக்கு கொண்டு போறாங்க. கப்பல் உடைந்து போயிடுச்சு விபத்திலே. எல்லா குற்றவாளியும் எல்லா கைதிகளையும் கொலை செய்யுங்க என்று சொல்லி கட்டளையிடும் போது பவுலை தப்பிவித்த ஒரு சதாதிபதி யூலி அவருடைய பெயர். மொத்தம் 7 சதாதிபதி நம்ம பார்க்கிறோம். இப்பொழுதும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதன் இறங்கி வந்து பயப்படாது சொல்லிக்கிறது நம்ம பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை தரிசனத்தில் கிளீனா பார்த்திருக்கிறான் தேவதூதனை. பயந்து போனான். தேவதூதன் சொல்றாரு கொர்நேலியை பார்த்து 4ஆம் வசனத்துல அவனை உற்று பார்த்து, தேவதூதன் கொர்நேலியை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும். தேவதூதன் பேசுறார், நன்றாய் கேட்கணும், அப்பதான் உங்களுக்கு வசனம் புரியும். அருமையான வார்த்தைகள். கொர்நேலி குறித்து ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு கொர்நேலிக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நல்லதை கற்றுக்கொள்ளணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு எத்தனையோ குணாதிசயங்கள் கொர்நேலிக்குள்ள அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனால நல்ல கவனிங்க. அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும். கொர்நேலி, நீ செய்திருக்கிற தான தர்மங்களும் நீ செய்திருக்கிற ஜெபமும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருச்சப்பா. தேவனுக்கு நினைப்பூட்டுறதாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. பரலோகத்திலே வந்து எட்டிருக்கிறது. உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம், நீங்களும் நானும் செய்திருக்கிற தான தர்மங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எட்டிருக்கா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எட்டிருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட குணங்கள் நமக்கு வேண்டும். நேற்று கூட நான் இதனுடைய தொடர்ச்சி நான் நைட்டு சொல்லி கொடுத்திருக்கிறேன். நேற்று வசனத்தை கேட்டவங்களுக்கு இது நன்றாய் புரியும். பவுல் கூட அப்படிதான் செய்கிறது நம்ம பார்க்கிறோம். ஃபேலிக்ஸ் கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினாங்க, இவன் குற்றவாளி என்று சொல்லி. அவன் சொல்ற, ஐயா, நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பாக நான் போனேன், திரும்பியும் ஜனங்களை நான் பார்க்க எருசலேமுக்கு வந்தேன், தர்ம காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை குற்றவாளி என்று சொல்லி பிடித்தார்கள், நான் ஒரு குற்றமும் செய்யலையா, நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நான் சுத்திகரிப்பு ஆராதனையில் இருக்கும் போது என்னை பிடித்துக் கொண்டு வந்தார்கள். பவுல் சொல்ற தான தர்மங்கள். பவுல் நினைச்சா அவனுக்காக அந்த காசை பயன்படுத்திருக்கலாம். ஏராளமான பணம் இருந்தது. ஏகப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். ஃபேலிக்ஸ் கூட பார்க்கிறான். அடிக்கடி கூப்பிட்டு 2 வருஷம் பவுலை கூப்பிட்டு பேசுவான். லஞ்சம் வாங்கி பவுலை விடுதலை செய்யலாம். அவனிடத்தில் பணம் வந்து ஜெயில இருந்து வெளியே வர முடியும், சிறைச்சாலையில இருந்து லஞ்சம் கொடுத்து வெளியே வர முடியும். அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வீணான் செலவழிக்கல, தான தர்மங்களுக்கு செலவழித்தான், தர்ம காரியங்களுக்கு செலவழித்தான் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். தர்மம் செய்கிறது நல்லதுதான், ஜெபம் செய்கிறது நல்லதுதான். அதனாலதான் பரலோக ராஜ்யத்தில் இருந்த தேவன் நம்மளை இறங்கி பார்க்கிறார். அவர் செய்திருக்கிற நல்ல காரியம் பாருங்க. நீ செய்திருக்கிற ஜெபமும் நீ செய்திருக்கிற தான தர்மமும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நினைவூட்டுவதாக வந்திருக்கிறது. ஆனா இது போதாது. நீ செய்திருக்கிற தான தர்மம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீ செய்திருக்கிற ஜெபங்கள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் நிறுத்தாது. உனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும். உனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ மனம் திரும்ப வேண்டும். நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். உன்னை நடத்துறதுக்காக ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு பேச வேண்டும். 5ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. அட்ரஸ் ஃபுல்லா கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியான ஒரு தூதனை கொண்டு. இப்போ பேதுரு என்று
மார் பேர் கொண்ட சீமோன் அங்கே இருக்கிறான். அவனை வரவேச்சா இந்த அட்ரஸ்ல இருக்கிறான், கடலோரமா இருக்கிற சர்மக்காரனுடைய வீட்டுல இருக்கிறான். அவனை கொண்டு வந்து இவனுக்கு சத்தியத்தை சொல்ல சொல்லு, அப்போதான் நீ ரட்சிக்கப்படுவாய். நீ ஆண்டவராகிய தேவனை தரிசிக்க முடியும். நீ செய்திருக்கிற தான தர்மங்கள் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. நீ செய்திருக்கிற ஜெபங்கள் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. உனக்கு இன்னொன்னு குறையா இருக்கு. நீ நல்லவன் தான், நீ உத்தமன் தான், நீ உண்மையுள்ள வந்தா, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நன்றாய் அறிமுகப்படுத்தினார். நீ பக்தி உள்ளவன் தான். நீ செய்கிற பக்தி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் பக்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது பக்தி உள்ள குடும்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிறந்ததுல இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்தவனுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. ரட்சிக்கப்படாவிட்டால், மனம் திரும்பாவிட்டால், பாவ மன்னிப்பு கிடைக்காவிட்டால், ரத்தத்தினால் பாவங்கள் மனசுத்திகரிக்கப்பட்டாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது. நீ செய்திருக்கிற தான தர்மங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து இட்டிருக்கிறது. ஆனாலும் நீ ஆண்டவரை தரிசிக்க வர வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், பேதுரை வர வச்சு என்ன செய்யணும் என்பதை நீ தெரிந்து கொள். அடுத்த வசனத்திலே, 7வது வசனத்திலே, கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு, தேவதூதன் போன உடனே தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, நல்ல கவனிங்க, இவனுடைய பக்தி எந்த அளவுக்கு போயிச்சு பாருங்க. தன்னிடத்துல வேலை செய்கிற போர் வீரனுக்குரியவன பக்தி கண்டி அவனும் பக்தி செய்கிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கவனித்துக் கொண்டிருக்கிற நம்ம நண்பர்களோ, நம்ம உற்றார் உறவினரோ நம்மளை பார்த்து அவர்கள் பக்தி செய்து கொண்டிருக்கிறார்களா, இல்ல பக்தி வாழ்க்கையில இன்னும் குறைந்து போகிறார்களா? யோசித்து பாருங்கள். கொர்நேலியு செய்கிற பக்தியினாலே, அவன் கூட செய்கிற வேலை ஆட்கள் கூட பக்தியான பாதையில போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். நல்ல பக்தி உள்ள ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அடுத்த வசனத்துல சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க. எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி, ஐயா, இந்த நாட்களிலே தேவதூதன் வந்திருக்கிறாரு, வந்து என்னோட கூட சொன்னாரு, நீ பக்தி பரந்தா, நீ செய்கிற பக்தி உண்மையதான், உன்னுடைய வீட்டுக்குள்ள எல்லாரும் பக்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க, உண்மைதான், உன் வீட்டார்கள் எல்லாரும் நல்ல பாதையில நடத்துகிறேன், உன் மனைவியும் பக்தி உள்ளவர்களா வச்சுக்கிறேன், உன் பிள்ளைகளும் பக்தி உள்ளவர்களா வச்சிருக்கிறேன், நல்லதுதான். பிரஜலுக்கு மக்களுக்கு நீ தான தர்மங்கள் செய்கிற நல்லதுதான். ஆனாலும் நீ நல்லா ஜெபித்துக்கிட்டே இருக்கிற, அதுவும் நல்லதுதான். ஆனாலும் உனக்கு ரட்சிப்பு இல்லை, உனக்கு பரலோகம் கிடைக்காது. ரட்சிப்பின் சுவிசேஷம் நீங்க கேட்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நிறைய சபைகளில் உலக சம்பந்தமான ஆசீர்வாதங்கள் குறித்து நம்மளுடைய போதனைகள் இருக்கிறது. பாவ மன்னிப்பு குறித்து போதனை குறைவுபட்டது, ரட்சிப்பு குறித்து போதனைகள் குறைவுபட்டது. இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற, டிவியில பார்த்து கொண்டிருக்கிற பிரசங்கங்களோ, ஒவ்வொரு நயாரின் குறை சொல்லல, நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் சொல்ற, இதுவும் சாத்தானுடைய திட்டம் தான். சாட்சி சொல்ல வாருங்க சகோதரர்களே என்று சொல்லும் போது, நான் சபைக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து ஆண்டவர் என்னை உயர்த்தினார். எனக்கு சம்பள உயர்வு தந்தார் சாட்சியில, எனக்கு கார் கொடுத்தார், எனக்கு வீடு கொடுத்தார், என்னை சுகமாக்கினார். இதுதான் சாட்சிகளை கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு நபர் கூட ஆண்டவர் அழிந்து போகிற ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் என்று சொல்லுகிற சாட்சிகள் குறையப்பட்டது. என்னுடைய சின்ன வயசுல சாட்சியானாலே எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி மனம் திரும்பணும், எப்படி கொலைகாரனாய் இருந்தவன் குடிகாரனாய் இருந்தவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், சீர்கட்டு போன வாழ்க்கை எப்படி ஆண்டவர் ரட்சித்தார் என்கிற சாட்சிகள் குறைவுபட்டு போகிறது நம்ம பார்க்கிறோம். நல்லதுதான், கார் வாங்குறது நல்லது, வீடு கட்டுறது நல்லது, பதவி உயர்வு வருது நல்லது, சம்பள உயர்வு வருது நல்லது, டாக்டர் ஆகிறது நல்லது, கலெக்டர் ஆகிறது நல்லதுதான். ஆனாலும் இதை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, உன்னை பரலோக ராஜ்யத்திலே நிற்க செய்ய முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பு மிகவும் முக்கியம், பாவ மன்னிப்பு முக்கியம், வேலை கிடைக்கிறது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதோட பெரிய சாட்சி ஆண்டவர் கொர்நேலியை குறித்து சொல்றாரு இல்லையா, பக்தி உள்ளவன். அந்த பக்தி உள்ளவனுக்கே பரலோக ராஜ்யம் கிடைக்கலையா? ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு வர வச்சுக்கோ. நடந்த சம்பவங்கள்ல நீங்க வீட்டுல வாசித்தீங்கன்னா,
இவங்க 2 பேர் சேர்ந்து கிளம்பி போயிட்டாங்க. பேதுரு வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு மாடி மேலே ஏறினாரு. 9ஆம் வசனத்துல மறுநாளிலே அவர்கள் பிரயாணம் பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாய் அந்த ஜெப நேரத்துல ரொம்ப பசியாய் போயிடுச்சு, சாப்பிடலாம்னு சொல்லி மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவர்கள் இன்னும் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்க, சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல. அவன் ஞான திருஷ்டி அடைந்து, அப்போ தேவன் ஞான திருஷ்டி கொடுத்திருக்கிறார். ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாக அந்த ஞான திருஷ்டியில பார்க்கிறான், அந்த தரிசனத்திலே பார்க்கிறான், வானம் திறக்கப்பட்டது பார்க்கிறான். பேதுரு 4 மூலைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல, 4 பக்கம் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டா போன்ற ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி, ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று இறங்கியது கீழே வானத்திலிருந்து தரையில் விடப்பட்டு இருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் எல்லா ஜீவராசி அதுல இருக்கு. பேதுரு அதை அடிச்சு சாப்பிட்டியா அப்படின்னு சொன்னார். பேதுரு சொல்றான், அப்பா இதுவரைக்கும் நிஷித்தமானது எதுவுமே நான் தொடவே இல்லை, அபவித்திரமானது நான் என்னைக்குமே சாப்பிட்டதில்லை. சொன்ன உடனே தேவன் சொன்னாரு, தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ எப்படி அபவித்திரமாய் நினைப்பாய், அபரிசுத்தமாய் எப்படி நினைக்கிறாய் என்று சொல்லும் போது 3 முறை அப்பா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம். ஏன்னா நிஷ்டையுள்ள பக்தி உள்ளவனாக இருந்தான் பேதுரு. மீன் பிடிக்கிறவன் தான், ஆனா பேதுரு செய்திருக்கிற பக்தி உண்மையுள்ள பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 முறை நடந்ததுக்கு அப்புறம் திரும்பி அது எடுத்துக்கொள்ளப்பட்டது வானத்துக்கு. பேதுருக்கு ஒண்ணுமே புரியல, என்னத்துக்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தை காட்டினார் ஒன்னும் புரியல. அதை யோசித்துக் கொண்டிருக்கும் போது 2 மனுஷர்கள் வந்து கேட்கிறாங்க, இங்கே சீமோன் வீட்டுல தங்கி இருக்கிற பேதுரு என்கிற மார்பேர் கொண்ட சீமோன் இருக்கிறாரா? ஆமா இருக்கிறாரு, இந்த வீட்டுல தான் இருக்கிறாரு. பேதுரு நினைச்சிட்டு இருக்கிறான் இந்த தரிசனம் என்னவா இருக்கிறதோ என்று சொல்லி. 3 பேர் வந்தாங்க உன்னை தேடி. ஆத்மா சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நீ இறங்கி போக்கீல, எதுவுமே சந்தேகப்படாது, 3 பேர் வந்திருக்காங்க உன்னை கூட்டு போக, அவர்களோட கூட போய் போ என்று சொல்லி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பேசுறாங்க. பேதுரு கீழே இறங்கி வந்தான். 3 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து, ஐயா என்ன தேடுறீங்க? பேதுரு நான் தான், என்ன வேணும் உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஐயா எங்க ஊர்ல 22ஆம் வசனத்துல அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி. அவர் யூதர் இல்ல, ஆனா யூதர்களுக்குள்ளவருக்குள்ள நிறைய பேர் நல்ல பேர் இருக்கு. அவர் நீதிமான் என்று சொல்லி பேர் எடுத்தார். யூத ஜனங்களால நேசிக்கப்படுகிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், சதாதிபதியாய் 100க்கு அதிபதியாகிய அதிகாரியாகிய கொர்நேலியு ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் வந்து நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய அவர் நல்லவர் என்று சாட்சி பெற்றிருக்கிறார். அந்த ஊர்ல 10 பேர் கேட்டீங்கன்னா 10 பேர் நல்லவன் தான் சாட்சி கொடுப்பாங்க. இந்த உலகத்துல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலரால நம்ம துவேஷிக்கப்படுவோம், சிலரால நேசிக்கப்படுவோம். கவனித்து கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலர் நல்லவர் என்று சிலர் இடத்துல நம்ம பெயர் சொல்லிக் கொள்ள முடியும், ஆனா எல்லாரால நல்லவன் என்று சொல்லி பெயர் பெற்றுக் கொண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில எல்லாராலையும் நல்லவன் என்று சொல்லி பெயர் எடுக்க வேண்டும். அவர் அனுப்பியிருக்கிறார் எங்களை கொர்நேலி. கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து, எங்க வீட்டுக்கு வாங்கய்யா பேதுரு அவர்களே என்று சொல்லி அழைப்பித்தார். உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவதனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். தேவதூதன் கட்டளை கொடுத்தாரு. என்னது என்று சொன்னால், அவர் தான தர்மங்கள் செய்கிறார் ஐயா, அவர் நீதிமான் ஐயா, அவரை போன்ற பக்தி செய்கிறவர் ஒருவர் இல்லை, அவரை போன்ற நல்லவர் ஒருவரும் இல்லை, அவரை போன்ற வீட்டில் இருக்கிற எல்லாரும் பக்தி தான் செய்யறாங்க. அது மட்டுமில்லை, மக்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறாரு. அது மட்டுமில்லை, நீங்க எப்ப பார்த்தாலும் அவர் ஜெபத்துல தான் இருக்கிறாரு. ஆனாலும் தேவதூதன் இறங்கி வந்து சொன்னாரா, நீ நீதி பரலோகத்தை கொண்டு போகாது, உன்னுடைய நீதி ஆண்டவருடைய பார்வையில அழுக்கான கந்தையா
பேதுரு உனக்கு சத்தியத்தை சொல்லுவாரு. நீ செய்கிற பக்தி போதாது, நீ செய்கிற பக்தி உனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்று நினைக்கிறாய், ஆனா பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இந்த உலகத்தோட அந்த பக்தி முடிந்துரும். நீ செய்கிற தான தர்மங்கள் எல்லாம் அது ஆண்டவருடைய பார்வையில் நல்லதுதான், ஆனாலும் பரலோக ராஜ்யத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நீ பேதுரு சொல்ற சுவிசேஷத்தை கேட்கணும், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கணும். அதுக்காக நீங்க வாங்கய்யா. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து உடனே வீட்டுக்குள்ள கூப்பிட்டாரு பேதுரு. அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். அடுத்த நாள் கிளம்பி போயிட்டாங்க. போகும்போது என்ன நடந்தது தெரியுமா? 24ஆம் வசனத்திலே ஒரு ஜெபம் இருக்கும் என்று சொன்னால், முதல்ல பாஸ்டர் போய் 3-4 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் விசுவாசிங்க வராங்க. ஒரு ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விசுவாசிங்க வராங்க. ஆனா இங்கே ஒரு பிரசங்கியார் வராரு. அந்த கொர்நேலி என்ன செய்யறாரு தெரியுமா? 24ஆம் வசனத்திலே மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்தார். உறவார், உற்றினர், சொந்தம், பந்தர், சிநேகிதர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டி, அப்பா நம்ம இவ்வளவு தான தர்மங்கள் செய்யறோம், இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாதமா? நீங்களும் நானும் செய்யற பக்தி அவ்வளவுதான் இந்த உலகத்தோட முடிஞ்சிருமா? அப்ப நீங்களும் நானும் செய்யற பக்தி பக்தியே இல்லையாமா? நீங்களும் நானும் செய்யற பக்தி பரலோகத்தை கொண்டு போகணும்னா பிரசங்கத்தை கேட்கணுமா, சத்தியத்தை அறியணுமா? அது என்ன சத்தியம் எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்படணுமா? அது என்ன ரட்சிப்பு எனக்கு தெரியாது. பாவ மன்னிப்பு பெறணுமா? அது என்ன பாவ மன்னிப்பு தெரியாது. மனம் திரும்பணுமா? அது எப்படி எனக்கு தெரியாது. திரும்பி பிறக்கணுமா? எப்படி பிறக்கணும் எனக்கு தெரியாது. ஞானஸ்நானம் எடுக்கணுமா? என்ன ஒண்ணுமே தெரியாதப்பா. நமக்கு சொல்றதுக்காக ஒரு ஊழியக்காரர் வராரு, வாங்க. உட்கார்ந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஊழியக்காரனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரன விசுவாசிக்காக காத்துக்கிட்டு இல்லை, ஊழியக்காரனுக்காக விசுவாசிகள் காத்துக்கிட்டு இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்காக தேவனுடைய பிள்ளைகள் காத்துக்கிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்கள். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது, பேதுரு உள்ள பிரவேசிக்கும் போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அவன் பாதத்திலே விழுந்தான். கொர்நேலி பெரிய அதிகாரி, அதிகாரமுடையவன். ஒருவரை வர சொன்னால் வருவான், ஒருவரை போ சொன்னால் போவான். 100 பேருக்கு அதிகாரி, பெரிய போர் வீரன், பெரிய அதிகாரி, அதிகாரமுடையவன். அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்தது பாதப்படியில், பேதுருடைய பாதையில். அப்படி விழுகிறது நல்லதல்ல. பட் இருந்தாலும் பரிசுத்த ஆவியான ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்துகிறது குறித்து அது எழுதுறான். பேதுரு சொன்னார், ஐயா நான் உன்னை போல மனுஷன் ஐயா, என் காலில் விழ வேண்டாம், நீ தேவனுடைய காலில் விழலாம். 2 பேரும் சேர்ந்து சொல்லி பிறகு நீ எழுந்து நில் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது 27ஆம் வசனத்துல அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை ரொம்ப சந்தோஷம் பேதருக்கு. அங்க அநேகர் கூடி வந்தாங்க. நான் சுவிசேஷம் கொர்நேலிக்கு மட்டும்தான் சொல்றேன் என்று நினைத்தேன். கொர்நேலி வீட்டார் இருக்கிறாங்க, ஊற்றார் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அயல் வீட்டுக்காரர் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமான நபர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டுக்குள்ள ஜெபம் நடக்கிறது ஆசீர்வாதம். இங்க ரட்சிப்பின் சுவிசேஷம் வீட்டுக்குள்ளதான் நடக்குது. இங்க ரட்சிப்பின் சுவிசேஷம் கூட்டம் வீட்டுக்குள்ள நடக்குது, சபையில இல்ல. கவனிக்கணும். பிரதர் கேக்குதா? கேக்குதா? கை காட்டுங்க. கேட்கலையா நான் பேசுறது? சுப்பிரமணிய பிரதர் கேட்கலையா நான் பேசுறது? கேட்கலையா? கேக்குதா? கிளீனா இல்லையா? ஓகே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கவனிக்கலாம், என்ன மைக் எடுத்துட்டோம் அதனால. சரி, இப்போ அவங்க அத்தனை பேர் பார்த்த உடனே சந்தோஷம் பேதருக்கு. அவ்வளவுதான், உடனடியாக சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொன்னாரு. ஐயா, நேத்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆவியானவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினாரு. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கொர்நேலி ஒரு அந்நிய ஜாதிக்கு சேர்ந்தவன்.
அவர்களை தொடவும் மாட்டேன், அவர்களோட பேசவும் மாட்டேன், ரொம்ப தூரமா இருப்பேன். யூதர்களுக்கு அது தர்மம் அல்ல. நீ ரோமர்கள், நான் ஏசப்பா புள்ள, விருத்த சேதனம் இல்லாதவர்களோட சேர்ந்து வாழ மாட்டோம், அவங்களோட சாப்பிட மாட்டோம், அவங்க கிட்ட பேசவும் மாட்டோம். அவ்வளவு வைராக்கியம் நிறைந்தவன் நான். ஆண்டவர் சொல்லாரு, அவருடைய பார்வையில் எல்லாரும் சமம். அதுதான் அந்த தரிசனத்தினுடைய அர்த்தம். எல்லாம் அடிச்சு சாப்பிடப்பா, தேவன் பரிசுத்தமாக்கினார். அந்நிய ஜனங்கள் கூட தேவனுடைய பிள்ளைகள் தான். 28ஆம் வசனத்துல அவர் பேசுறாரு. சொல்லுங்க, கொஞ்சம் வாசிங்க. அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியினரோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரா இருப்பது, அந்நிய ஜாதியோட சேர்ந்து சகவாசம் செய்யறது, அவங்களை தொடுகிறது, அவங்களோட பேசுறது யூதர்களுக்கு தர்மம் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் என்னோட பேசுறாரு, எந்த மனுஷனும் நிஷேதிக்கப்பட்டவன் அல்ல, அபவித்திரன் அல்ல என்று சொல்லி தேவன் என்னோட பேசினார். 28ஆம் வசனம் முழுவதும் வாசிக்க கவனமாய் கேட்கலாம். அவனிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அதுக்கு கொர்நேலியு சொன்னான், சரி எதற்காக என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்க. பேதுரு கேட்டார். கொர்நேலியு சொன்னார், ஐயா, கரெக்டா 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தேவதூதன் வந்தாரு. நான் ஜெபித்துக்கிட்டே இருந்தேன். பிரகாசமான வஸ்திரங்கள் தரித்த ஒரு தேவதூதன் வந்து எனக்கு நின்னாரு. கொர்நேலியே, உன் ஜெபம் பரலோகத்தில் கேட்டிருக்கிறது. வாசிக்கலாமா 31ஆம் வசனம். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது, தேவனுடைய சன்னிதானத்திலே உன்னுடைய தான தர்மங்கள் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. யோப்பா பட்டணத்துக்கு பேதுரு என்று பெயர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக, வரவழைப்பாயாக, வரவழைப்பாயாக என்று சொன்னான். தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய எங்கே இருக்கிறார்? அட்ரஸ் கூட கொடுத்திருக்கிறார். ஐயா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து உங்களை கூட்டு வர சொல்லி ஆள் அனுப்பினேன். அதுக்கப்புறம் சத்தியத்தை சொல்றாரு பேதுரு. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்றாரு. ஐயா, இன்றைக்கு தான் எனக்கு புரியுது, தேவன் பட்சபாதி இல்லை. 34ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பட்சபாதி இல்லை. உண்மையிலாகவே எந்த ஜனத்தினாயினும் அவர், உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், எந்த ஜாதிகாரா இருந்தாலும், எந்த மதத்துக்குரியவர்களா இருந்தாலும், எந்த நாடு எந்த மொழி பேசுகிறவர்களா இருந்தாலும் அவருக்கு பயந்து தேவனுக்கு பயந்து இருக்கிற நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று அவனே அவருக்கு உகந்தவன். இன்னைக்கு அந்நிய ஜாதியில பிறந்தவன் கொர்நேலி, ஆனாலும் அவனுடைய பக்தியை நான் மெச்சினேன். ஆண்டவர் சொல்றார், அவன் செய்திருக்கிற பக்தி, அவன் செய்திருக்கிற தான தர்மங்கள், கடவுள் பேரே தெரியாது, ஆனாலும் டெய்லி என்னை கூப்பிட்டு பேசுறான். இன்றைக்கும் அந்நிய ஜனங்களா இருந்தாலும் எத்தனையோ பேர் பக்தி செய்கிறது ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையிலாக செய்கிற பக்தி, நீதிமத்தமா செய்கிற பக்தி ஆண்டவர் கண்டு இன்னைக்கு பேதுரு அனுப்பி சத்தியம் சொல்றாரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானத்தை குறித்து சொல்றாரு, பாவ மன்னிப்பு குறித்து சொல்றாரு. ஏசப்பா குறித்து 38ஆம் வசனத்துல நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு முன்னாடி யோவானோ ஞானஸ்நானத்தை தண்ணீர்ல கொடுப்பார் என்று சொல்லி ஆரம்பிச்சு எருசலேமிலே நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் வச்சுக்கோ நாங்களே சாட்சி. பேதுரு என்கிற நானே சாட்சியா இருக்கிறேன். அவர் சிலுவையிலே தொங்க விட்டார்கள், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். 39ஆம் வசனத்திலே ஆனாலும் அவருடைய பிதாவாகிய தேவன் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த செய்திருக்கிறார். என் கண் கூட அவரை பார்த்திருக்கிறேன். நாங்க தேடுறதுக்கு போனோம், அவர் எங்கே? கல்லறையில இல்லை. சத்தியத்தை சொன்னார். அவரை தான் நீ ஆராதிக்கணும், அவரை தான் நீ தொழுது கொள்ள வேண்டும். பேதுரு
சாட்சி சொல்றாரு, பாவ மன்னிப்பு குறித்து பேசுறாரு, ரட்சிப்பு குறித்து பேசுறாரு. அவங்களுடைய உள்ளம் கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. சத்தியத்தை கேட்கிறதுக்கு அவங்க ஏங்குறாங்க. கொர்நேலி ஏங்குறான், கொர்நேலி குடும்பத்தார் ஏங்குறாங்க, கூட வந்த ஜனங்கள் ஏங்குறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? உத்தம உள்ளத்தோட நீங்க வார்த்தைகள் கேட்கும் போது, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு காது கொடுக்கும் போது நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். 45ஆம் வசனம், 46ஆம் வசனம், இல்ல 44ல இருந்து பேசுங்களேன், வாசிங்களேன். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருந்தார். பேதுரு சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும் போதே, வசனத்தை கேட்டவர்கள் வசனத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கும் போது, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க அங்க கொஞ்சம் பேர் சிலர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. நீ உள்ளத்தில் வாஞ்சையோட கர்த்தருடைய வார்த்தை கேட்டாய் என்று சொன்னால் அடுத்த வினாடி திருப்பி சிஸ்டர் வாசிக்க அந்த வார்த்தை கேளுங்க கவனமாய். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் போதே வசனத்தை கேட்டவர்கள் யாவருடைய பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கும் நீங்க பக்தியோட கேட்கறீங்க, உங்க முழு மனதும் இங்க வார்த்தை மேல வைத்து கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் தொடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலேயும் இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துட்டார். கொர்நேலி அந்நியன் அது கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா மாற்றப்பட்டான், தேவனுடைய பிள்ளையா ரட்சிக்கப்பட்டான், மனம் திரும்பினான், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். அடுத்த வினாடியே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்க. 47ல உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. இனி மூழ்கு ஞானஸ்நானம் கூட நீங்க எடுக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே அவர்கள் கட்டளையிட்டான். 47 48 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவி பெற்ற இவர்களும், நல்ல கவனிங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இவர்களும் அந்நியர்கள் தான், ஆனா இப்பொழுது நம்ம போல பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டார்கள். வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று யாருமே தண்ணி விலக்க முடியாது, தடை ஒன்றுமில்லை. அடுத்த வசனம் சிஸ்டர். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி, கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பா, இவர்களுக்கு ஒரு தடையும் இல்லை. தேவனுடைய சுவிசேஷம் வந்து சேர்ந்துச்சு. இந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசித்தார். கூட வந்து கேட்டிருக்கிற ஜனங்களுக்கும் சுவிசேஷம் கேட்டிருக்கிறார். உங்களுடைய வீடு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சேருகிற வீடா இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். சுவிசேஷம் கொர்நேலி வீட்ல இருந்து புறப்பட்டது பாருங்க. ஆலயத்துக்குள்ள போகல அவங்க, வீட்ல இருந்து சுவிசேஷம் புறப்பட்டது. வீட்லவே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த வீடும் பரிசுத்தமாச்சு. கூட சேர்ந்திருக்கிற ஜனங்களும் பரிசுத்தவான்களே மாற்றப்பட்டார். இவர்கள் யாரும் தடை செய்ய முடியாது. வேகமாய் நான் உங்களுக்கு கொர்நேலியுடைய குணாதிசயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். வேகமா எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கொர்நேலி என்று சொன்னால் கரெக்டா 4 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன். கொர்நேலி என்று சொன்னால் ஹார்ன், கொம்பு. பிரதர், ஹார்ன் கொம்பு தானே? கொம்பு எதற்கு அடையாளமா இருக்கணும்? உயர்வுக்கு. கொர்நேலி என்கிற பேர் உயர்வுக்கு அடையாளமா இருக்கிறது. தேவன் உண்மையிலாகவே அவனை உயர்த்த வைத்தான். சரி, கொர்நேலிக்கு பேர் என்ன அர்த்தம் எழுதிட்டீங்களா? கொர்நேலி என்று சொன்னால் கொம்பு, ஹார்ன் என்று சொல்லி அர்த்தம். கொம்பு உயர்வுக்கு அடையாளமா இருக்கிறது. தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். முதலாவது குணாதிசயம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம், தெய்வ பக்தியிலே நிறைந்தவன், தெய்வ பக்தி உடையவன். கரெக்ட் தானே? கொர்நேலி கேரக்டர் எப்படி? தெய்வ பக்தி. இன்றைக்கு ஒருவேளை நம்ம தெய்வ பக்தி இல்லாமல் இருக்கிறோமா? கொர்நேலி பார்த்து கத்துக்கிறோம் பக்தி எப்படி செய்கிறது. பைபிள்ல நிறைய பேர் பக்தி செஞ்சாங்க. அதிகாலையில யோபு எழுந்து பிள்ளைகளுக்காக திறவு பண்ணிப்பான் இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த கொர்நேலி குடும்பத்தாரு கூட நீங்க 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 2ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எப்படி பார்த்து பக்தி செய்திருக்கிறான்? அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான். நல்ல
முதல்ல கவனிங்க. சில நேரங்களில் கணவர் மனைவி பயபக்தியா இருப்பாங்க, பெற்றோர்கள் பக்தியா இருப்பாங்க, பிள்ளைகள் உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பெற்றோர்கள் இன்னும் உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் குடும்ப தலைவர் பக்தி உள்ளவனா இருக்கிறான், மனைவியும் பக்தி பாதையில நீ இப்படிதான் வரணும், நீ பக்தி செய்துதான் ஆகணும், கட்டாயப்படுத்தி மனைவியும் பக்தி வழியில கொண்டு வந்திருக்கிறான். மனைவி எப்போ பக்தி வழியில வந்ததோ பிள்ளைகளும் பின்னாடி பக்தி வழியில வராங்க. இரண்டாவது வசனம் மீண்டும் வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும், நல்ல கவனிங்க, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. பாத்தீங்களா, பிள்ளைகளும் மனைவி எல்லாருமாய் சேர்ந்து தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம வீட்டார்களை தேவனுடைய பக்திக்குள்ள வைக்கிறோமா? என் பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். தெய்வ பக்தி இல்லாமல் வளர்க்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம ஒரு வேளை கடந்து கொள்ளாமல் விட்டால் பின்னாடி உட்கார்ந்துட்டு ஆள வேண்டிய காரியங்கள் வரும். இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை கொர்நேலி கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். இஸ் தி மிலிட்டரி ஆபீசர், நூற்றுக்கு அதிபதி. 100 பேர் எவ்வளவு டிசிப்ளினா வைப்பானோ அதே போன்ற குடும்பத்தாரை கூட டிசிப்ளினா வைத்தான். நீ இப்படி வாப்பா அப்படின்னு வருவான் புள்ள, நீ இப்படி போப்பான போவான் புள்ள, நீ செய்ய வேண்டாம் செய்ய மாட்டாங்க. குடும்பத்தார் எல்லாரும் தேவனுடைய பக்தியில அவனை பின்பற்றினதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆளுகை தேவை, குடும்ப தலைவருக்கு இப்படிப்பட்ட ஆளுகை தேவை, இப்படிப்பட்ட பக்தி தேவை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது குடும்பத்தை கூட பக்தியில நடத்தணும். மட்டுமல்ல, இவர்களுடைய பக்தி பார்த்த அந்நியர்கள், அவன் வீட்டுல வேலை செய்யறாங்க சில ரோமர்கள், வேலைக்காரர்களிலே கூட சிலர் இவனை பார்த்து பக்தி உள்ளவர்களாய் மாறிட்டாங்க. நம்மளை பார்த்து லஞ்சம் உள்ளவர்களா மாறுறாங்களே தவிர பக்தி உள்ளவர்களா எத்தனை பேர் மாறுறாங்க தெரியல. சரி, இரண்டாவது காரியம், முதலாவது பக்தியிலே உண்மையில், இரண்டாவது தான தர்மங்கள் செய்கிறது. தான தர்மம் செய்யணும் தான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? 2 அங்கி இருந்தா அவனுக்கு கொடுத்துருப்பான். இந்த லாக்டவுன் டேஸ்ல உண்மையிலாவே யாரு ஏழைப்பட்டவங்கன்னு சொல்லி நம்மளால முடிஞ்சது செய்யலாம். நம்மளால லட்சம் எல்லாம் செய்ய முடியாது, சில நேரங்களில் நம்மளால ஆயிரங்கள் எல்லாம் கூட செய்ய முடியாது. 100 200 உதவி செய்யுங்க. அரிசி வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க, எண்ணெய் வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வோம். தான தர்மங்கள் செய்ததுனாலதான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. கொர்நேலியை சந்திக்க தேவன் ஆள் அனுப்பினார். கொர்நேலியை சபப்புல இல்ல, ஆனாலும் இவன் உத்தமனப்பா, இவன் உண்மையுள்ளவனப்பா, இவன் அழிந்து போறது, இவன் ஆத்மா நரகத்துக்கு போக கூடாது, சத்தியத்தை சொல்லி பரலோகத்துக்கு கூட்டுவான்னு சொல்லி தேவன் பரலோகத்துல இருந்து ஆள் அனுப்பினார். தேவதூதன் சுவிசேஷம் சொல்ல முடியாது, தேவதூதன் போய் ஊழியக்காரனை கூப்பிட்டுக்கோ, அவர் உனக்கு சுவிசேஷம் சொல்லுவாரு, அப்ப நீ ரட்சிக்கப்படுவா என்று சொல்லி சொன்னார். உண்மையிலாவே கொர்நேலி உண்மையுள்ளவன். இரண்டாவது தான தர்மங்கள் அவனுடைய கேரக்டர். இன்னைக்கு கொர்நேலியுடைய குணாதிசயங்கள் இரண்டாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது தான தர்மங்கள். நேற்று இரவு கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கு கூட இஸ்லாமியர்கள் நிறைய அந்த மாஸ்க்கு முன்னாடி நிறைய சேஞ்ச் பாக்கெட்ல வச்சு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு போவாங்க. அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் இந்த பக்தி எல்லாம். சரி, மூன்றாவது ஜெப வீரன். சிஸ்டர் எல்லாப்பொழுதும் இரண்டாவது வருஷம் லாஸ்ட் லைன்ல எப்பொழுதும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, இரண்டாவது எப்பொழுதும் ஜனங்களுக்கு தர்மம் செய்யறான். இரண்டாவது குணாதிசயம். மூன்றாவது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த வார்த்தை குறித்து நான் பல வாரங்கள் பேசினேன் உங்ககிட்ட இல்லையா? ஜெபத்தை குறித்து 100 ஜெபங்கள் மேலேயே நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஜெபம் எவ்வளவு முக்கியமானது. ஜெபம் நம்மளை பாவம் செய்யாமல நிறுத்துமா? அப்படி இல்லைன்னா பாவம் உங்களை ஜெபம் பண்ணாமலே நிறுத்திடுமா? கவனிக்கிறீங்களா? அதே 22ஆம் வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, பரிசுத்த தூதன் அவர்களுக்கு போதித்திருக்கிறார். நீ என்ன பண்ணணும்? பேதுரு என்கிற மனுஷன் இருப்பார், அவரை கொண்டு வந்து சத்தியத்தை கேளு. பரிசுத்த ஆவினாலே நம்ம போதிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா? நல் மனசாட்சியுடையவர்களாய் இருக்கிறோமா? நல் மனசாட்சி ஒழுக்கம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு போதிப்பான். ஓகே. 9வதாக கொர்நேலி வீடு சுவிசேஷம் சொல்லக்கூடிய வீடா மாறிச்சு, ரட்சிப்பின் வீடாய் மாறிச்சு, அநேக பேருக்கு ரட்சிப்பு கொடுக்கிற வீடாய் மாறிச்சு. நம்ம இல்லம்
நம்ம தங்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, சில ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு அது நிவாசமாய் மாற வேண்டும். கொர்நேலி வீட்டுக்குள்ள அநேகர் கூடியிருந்தார்கள், வந்தார்கள், எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்னான், ரட்சிப்பு சுவிசேஷம் சொன்னான். பேதுரு பாவ மன்னிப்பு குறித்து சொன்னான், மனம் திரும்புதல் குறித்து சொன்னான், ஞானஸ்நானத்தை குறித்து சொன்னான். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்போ அவருடைய வீடு ஒரு தேவாலயமா மாறிச்சு பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை இறங்கி வந்துட்டார் அந்த வீட்டுல. கொர்நேலி 24ஆம் வசனத்துல மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். பவுல் கூட போன 3 பேர் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து எல்லாரையும். சுயநிலவாதி கிடையாது. 10வதாக சுயநிலவாதி இல்லை. He gathered lot many people. எல்லாரும் ஊழியக்காரன் வரதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னு சொல்லி தியானிச்சு. 9லே கொர்நேலி வீடு ரட்சிப்பு சுவிசேஷன் வீடா மாறிச்சு. 10வது சுயநிலவாதி இல்ல, ஆண்டவர் ரட்சிப்பு கொடுக்கிறார். நான் மட்டும்தான் பரலோகத்துக்கு போனோம். சைலண்டா உட்கார்ல. உறவினர், உற்றார், நண்பர்கள் எல்லாரையும், முக்கியமான சிநேகிதர்கள் எல்லாரையும் கூட்டு வந்து, இன்னைக்கு நீங்க பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்களா? அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏகப்பட்ட பேர் இவனே போய் சொல்லியிருப்பான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவு பக்தி செய்திருக்கிறான் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அநேக பேருக்கு சத்தியத்தை போய் சொல்லியிருப்பான் கண்டிப்பாக. 11வதாக தாழ்த்துகிறவன். அவன் 100க்கு அதிபதி, அவனுக்கு அதிகாரம் இருக்கு. ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்கிறான் சிஸ்டர்? வாசிக்கலாம். 25ஆம் வசனம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். ஊழியக்காரனை கனம் பண்ணினான். பரிசுத்த ஆவியானவர் அவன் பாதத்திலே, ஊழியக்காரன் பாதத்திலே விழ சொல்லல, விழ வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா ஊழியக்காரனை கனப்படுத்துறதுக்கு பத்தி அங்க ஆண்டவர் எழுதியிருக்கிறார். தாழ்த்துகிற மனம். நான் 100க்கு அதிபதி, யாராவது என்னை பார்த்த என்ன நினைப்பாங்க என்று நினைக்கல. ஊழியக்காரனுக்கு முன்னாடி தாழ்த்தி கொண்டான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அதனாலதான் தேவன் அவனை உயர்த்தினார். 12வது 44ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான். வாசிங்க சிஸ்டர். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கொஞ்சம் பாருங்க. 12வதாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம். இயேசுவோட வீட்டுக்குள்ள சேர்க்கப்பட்டான் கொர்நேலி. கிறிஸ்துவனாக ஆயிட்டான். பரலோக ராஜ்யத்துக்கு வாரசு ஆயிட்டான். இன்றைக்கு கொர்நேலியுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. 12 காரியங்கள் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். திரும்பி தியானிங்க. கர்த்தர்களை அற்புதமாக வழிநடத்துவாங்க. கொர்நேலி கூட நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம பக்தி எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டில் நேரம் இருக்கும் என்று சொன்னால் சொல்லிக் கொடுத்திருக்கிற 12 காரியங்கள் திரும்பி இன்னொரு வாட்டி தியானிங்க. கர்த்தர்களோட பேசுவாராங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, ரட்சிப்புக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கடைசி ஜெபம் கிருபா சிஸ்டர் பண்ணும்போது கூடவே நாமளும் சேர்ந்து கர்த்தரை ஜெபிக்கலாம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். தயவுசெய்து எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. மிகுந்த கிருபையும் தயவுள்ள தேவாலயத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தகப்பனே, இன்னைக்கு இந்த நேரத்தில் தகப்பனே ஜீவனுள்ளவர்களாக தகப்பனே உங்களுடைய சமூகத்துக்கு என்னை அழைத்து தகப்பனே உண்மை பாடுகிறதுக்கு துதிக்கிறதுக்கு உங்க வார்த்தை கேட்கறதுக்கு தகப்பனே எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டதுக்காக எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நீர் வல்லவர் அப்பா. ஆவியானவரே, உங்களுடைய பலன், உங்களுடைய ஞானம், உங்களுடைய கிருபை தந்தை ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்துகிறீங்க தகப்பனே. இது தகப்பனே இந்த நாட்கள்ல தகப்பனே, இந்த வாதை நாட்கள்ல தகப்பனே
இதோ தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை கைவிடாமலும் தகப்பனை கண்மணி போல பாதுகாத்து ராஜா. என் தேவனே இதோ தகப்பனை உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுவான் என்ற வார்த்தை எங்களை தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களை சுற்றி நீங்க வேலை வைத்து பாதுகாத்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. நாங்கள் குடும்பத்தோடு உங்க சமூகத்தில் தகப்பனே அப்பா நன்றி செலுத்துகிற ராஜா. இது பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா. ஆவியானவரே இது உலக தோற்றம் முதலே ஆதி முதலே எங்களை நீங்க தெரிந்து கொண்ட தேவன் அப்பா. என் தேவனே நாங்க பாவிகளா இருக்கும்போது எங்களுக்காக நீங்க மறுத்திருக்கீங்க தகப்பனே. நீதிக்குட்படும்படி தகப்பனே, நீதிக்குள்ள பிரவேசிக்கும்படி தகப்பனே, நித்திய நாத்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ராஜா எங்களை தகப்பனை நீங்க பேர் சொல்லி அழைத்திருக்கீங்க ராஜா. தகப்பன் படினால இப்ப உண்மையுள்ளது தகப்பனே எங்களை மரண பரியந்த நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். வேறு ஆளுது செய்யுங்க தகப்பனே. இதோ இன்னைக்கு தகப்பனே தியானித்த வசனங்கள் தகப்பனே ஏதோ கொர்நேலி தகப்பனே ஒரு அந்நியராக இருந்தாலும் தகப்பனே அப்பா தகப்பனே ஒரு அதிகாரியா இருந்தாலும் தகப்பனே அப்பா தகப்பனே இது இந்த நேரத்துல தகப்பன் அநேக காரியங்கள் மர்மமான காரியங்களை நீங்கள் இடத்துல வெளிப்படுத்திருக்கீங்க தகப்பனே. ஏதோ மேன்மை பாராட்டுகிறவன் தகப்பனே, இதோ தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் தகப்பனே, இதோ தகப்பனை தன்னைத்தான் புகழுகிறவன் யோகியன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே யோகியன் உங்களோட வார்த்தை சொல்லுகிறது தகப்பனே. ஆவியானவரே இதோ தகப்பனே நீங்க புகழைப்பட்டு தகப்பனே கொர்நேலியுடைய தான தர்மங்களும் தகப்பனே அவருடைய பக்தியையும் தகப்பனே அப்பா தகப்பனே அவருடைய நீதியையும் தகப்பனே அவருடைய மனத்தாழ்மையும் தகப்பனே உங்களை பற்றி இருக்கிற அந்த வாஞ்சையும் தகப்பனே இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆலோசனைகள் நீங்க நல்ல தேவன் அப்பா. ஆவியானவரே அப்பா அவரை நீங்க தெரிந்து கொண்டு ராஜா நீங்க பேசு தகப்பனே அப்பா அவங்களுடைய அயலானுக்கு தகப்பனே தன் சொந்த பந்த நண்பர்களுக்கு கூட தகப்பனே ரட்சிப்புக்கு காரணமாக இருந்து தகப்பனே இந்த நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தருக்கு திருஷ்டாந்தமாக நீங்க வெளிப்படுத்துறதுக்காக நன்றி சொல்லிட்டுக்கிற ராஜா. நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. எங்களுடைய பக்தி தகப்பனே எங்களை ரட்சிக்கும்படி தகப்பனே ஏசப்பா தகப்பனே நீங்க புகழப்படுகிற பிள்ளைகளாக எங்களை நீங்க மாற்றி வேணும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நமக்கு பயப்படணும் தகப்பனே ஆச்சாரமுடைய அப்பா தகப்பனே பக்தியோடு அல்லடாடி அப்பா உங்களுக்கு நடுங்குகிற பிள்ளைகளாக நாங்க நிற்கிற பிள்ளைகளாக மாற்றுது தகப்பனே. என் ஜீவனுள்ள தேவன் அப்பா என் தேவனே எங்களை உறங்காமலும் தகப்பனே தூங்காமலும் தகப்பனே நீங்க பாதுகாத்து வருகிறீங்க தகப்பனே. அப்பா நாங்க சத்தமிட்டு கூப்பிடும் போதெல்லாம் தகப்பனே எங்களுக்கு நீங்க வருகிறதுக்காக நன்றி ராஜா. எங்களோட ஜபத்தை கேட்கறதுக்கு எப்போதும் உங்களோட செவிகளை திறந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ராஜா. உண்மை என்று எங்களுக்கு வேற யாரும் இல்லை தகப்பனே. நீங்க மட்டும் இல்லாத இருந்தால் தகப்பனே எங்களோட துக்கத்திலேயே தகப்பனே எங்களோட சஞ்சலத்திலேயே தகப்பனே எங்களோட பாவத்திலேயே நாங்க மறுத்திருப்போம் ராஜா. உங்க கிருபை கொடுத்து நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி ராஜா. இதோ தேசத்துல உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உலகம் எங்கும் தகப்பனே அப்பா தகப்பனை நடப்பிக்கிற அந்த பயங்கரமான அந்த வாதையிலிருந்து ராஜா என் தேவனை எத்தனையோ ஆத்மாக்கள் மடிந்து போனது ராஜா. என் தேவனை அநாதிகளாகவும் தகப்பனை திக்கற்றகளாகவும் தகப்பனை வாதையோடு தகப்பனை சஞ்சலப்படுத்துகிறவர்களும் தகப்பனை நீங்க பார்த்துருங்க தகப்பனை. இதோ இந்த வாதை தகப்பனே அப்பா ஒரு தகப்பனே எழுப்புதலைக்காக நீங்க அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி தகப்பனே நாங்க விசுவாசிக்கிறோம் டாடி. அப்பா தகப்பனே வாதையோடு இருக்கிற பிள்ளைகளை நீங்க தொட வேணுமா ஜெபிக்கிறோம். அது பரவாதபடிக்கு ஆவியானவரை நீங்க அனுமதித்தாலும் தகப்பனே அந்த ஆத்மாக்களை அழிந்து போகாதபடிக்கு ராஜா நீர் விடுவிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா ஒரு சொல்லுகிறார் தகப்பனே இது ஒவ்வொரு விசுவாசி அவருக்கு கிரீடம் சொன்னது போல ராஜா ஒவ்வொரு விசுவாசி கூட சம்பாதித்துக் கொள்கிறது நான் பிரசவ வேதனை படுகிறேன் என்று சொன்ன வார்த்தை கூட ராஜா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கூட தகப்பன் அப்படிப்பட்ட பாரத்தை நீங்க தர வேணுமான்னு சொல்லியிருக்கிறோமாப்பா. நீர் ஆளுகை செய்யுங்க ராஜா. எங்க குற்றங்களை மன்னிங்கப்பா. என் தேவனே உங்களோட சமூகத்துல நிலைக்கிறது கூட எங்களுக்கு தகுதி இல்லை தகப்பனே. உங்க பேர் சொல்லுகிறது கூட எங்களுக்கு தகுதி இல்லை டாடி. ஆனாலும் தகப்பனே உங்களுடைய கிருபை என்ற கிரீடத்தை எங்களுக்கு தந்தி ராஜா ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க அதிக நேரம் எதுல செயல்படுத்துகிறோம்ன்றது அதிகமாக எங்களை எது வஞ்சிக்கிறதுன்றது உமக்கு தெரியும். அந்த ரங்கத்துல இருந்து பாக்குற தேவன் அப்பா. அப்பா தகப்பனே ஒரு நாள் நீங்க வெளியரங்கமாக வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்க குற்றம் செய்கிறவர்களாக இராதபடிக்கு ஆவியானவரை பாவ கரைகளோட கூட சிங்காசனத்து முன்பாக நிற்காதபடிக்கு தகப்பனே கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறவருக்கு எந்த சிச்சையும் இல்லைன்ற கூட்டத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க. நீரை ஆளுகை செய்யுங்க ராஜா.
என் தேவனே ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பன். அப்பத்தின் தண்ணீரை நீங்க ஆசீர்வதிங்க. மட்டுமாக நீங்க பாதுகாத்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளை சந்திக்கப்பட்டுட்டோம் தகப்பனே. என் தேவன் நீங்க நிறையானவர் ராஜா. அப்பா எங்களோட குறைகளை எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்க ராஜா. எங்ககிட்ட இல்லைன்னா கூட தகப்பன் நீங்க இருக்கிறது போல நடத்துகிற தேவன் அப்பா. நீரே ஆளுகை செய்யுங்க தகப்பன். எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமன் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்மையிலவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் அறிவாரே. ஆமென். தேவனுடைய அன்பும் குமாரனுடைய இரக்கமும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய சகவாசமும் என்றுவென்று அனைத்து பேருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டிஸ்கனெக்ட்